அப்ப அறிஞ்சுக்கிடுங்க, உன் பாவத்தை கண்டிப்பா நீ யார்கிட்ட போய் தான் அறிக்கையிடணும்? ஒரு அபிஷேகம் பெற்ற ஒரு குருவிடத்துல போய் தான் நீங்க என்ன செய்யணும்? அறிக்கையிடணும், அறிக்கையிடணும், அறிக்கையிடணும். மாசத்துக்கு ஒருக்கே ஆகுது. ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்னைக்கு இதை மனசுல பதிங்க, மனசுல பதிங்க. அப்படி அறிக்கையிட்டு இருக்கிற பிள்ளையே, நீ தான் தேவனை சந்திக்க ஆயத்தமா இருக்கிற. அப்படி அறிக்கையிட்டு இருக்கிற பிள்ளையே, உன் வாழ்க்கையில தான் ஆண்டவருடைய கருணை வழிஞ்சு ஓடும். எத்தனை பேருக்கு புரிஞ்சுக்கிட்டு இருக்குது இப்ப அந்த பேசக்கூடிய காரியம்? விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. கைகள் அசைத்து பிரைஸ் தி லார்ட். இயேசுவே ஸ்தோத்திரம். எனக்கு ஒரு அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு. ஒரு சகோதரி என்னிடத்துல வந்தப்போ அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடையாது. அதுக்காக அவங்க ஜெபிக்க வந்தப்போ ஆண்டவர், ஒரு நாளும் மற்றவங்களை குறித்து அந்த அளவுக்கு எனக்கு பெரியதா தெரியாது, ஆனால் ஆண்டவர் அவங்க செய்த ஒரு பாவத்தை எனக்கு வெளிப்படுத்தினார். அப்போ நான் அவரிடத்துல கேட்டேன், நீங்கள் இந்த பலகீனத்தில் விழுந்திருக்கீங்களா? அதுக்காக நீங்கள் மனஸ்தாபப்படணும்னு எனக்கு ஆண்டவர் சொல்ல. அது இப்படி பிரதர், நீங்கள் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை நான் ஏற்கனவே பாவ செய்தனை செய்து விட்டேனே, அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு எப்படி அதை வெளிப்படுத்துவார் என்று கேட்டார்கள். நான் அவர்களுக்கு சரியான ஒரு காரணத்தை சொல்ல எனக்கு டப்புனது ஒரு கஷ்டமாக இருந்தது. அது சரிதானே, இவங்க பாவசியத்தனை செய்த காரியம் எப்படி வெளிப்படும், நான் தப்பாக சொல்கிறனோ என்கிற ஒரு எண்ணம் எனக்கு அந்த சமயம் வந்த உடனே ஆவியானவர் அழகாக ஒரு தெளிவை கொடுத்தாரு. இவள் பாவசியத்தனை பண்ணும் பொழுது 1, 2, 3 நம்பர் சொல்கிற மாதிரி பாவத்தை சொல்லிட்டு வந்தாலே ஒழிய மனஸ்தாபப்பட்டு அறிக்கையிடாத எந்த பாவமும் என்ன செய்யப்படாது. ஆகவே அது என் கணக்கில் இன்னும் இருந்து கொண்டே இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதே வார்த்தையை அந்த அம்மாட்ட சொன்னேன். புரிஞ்சுட்டுங்களா உங்களுக்கு? இன்னைக்கு இந்த இறை வார்த்தையை கேட்கிற பொழுது உங்களுக்கு மனஸ்தாபம் உண்டாகட்டும். ஆண்டவரே, நான் பெரிய ஸ்பிரிச்சுவல் லெவல் கிடையாது, நான் பலகீனம் தான். ஆண்டவரே, ஆண்டவரே என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே ஒப்பு கொடுங்க. என்ன செய்வார் தெரியுமா? உங்க மேல ஆண்டவர் இன்னைக்கு தன் கருணை ஊற்றுவார். முதல்ல இரத்தத்தை ஊற்றுவார், பின்பு அவருடைய மகாபிரிய இரக்கத்தை ஊற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவப்பிள்ளை ஒன்னே தான் ஆண்டவர் பயன்படுத்துவாரப்பா. உங்களை பயன்படுத்துவார். நீ எப்படிப்பட்ட பாவியா இருந்தாலும் பரவாயில்ல, ஏசப்பட்ட உனக்கு விடுதலை உண்டு. இயேசு உங்களுக்கு விமோசனம் தருவார். இயேசு உன் வழியாகவே தன் கருணையை பொழிவார். நாம் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. ஆண்டவர் ரொம்ப கருணையுள்ள தெய்வமா இந்த இடத்துல நம்ம மத்தியில் அவர் அமர்ந்திருக்கிறார். எத்தனை பேர் இன்னைக்கு விசுவாசிக்கிறீங்க? சில நேரத்தில் மருத்துவர்கள் நம்முடைய புண்ணுக்கு கட்டு போடும் போது ரொம்ப வலிக்கும் மக்களே. ஆனா கட்டு போட்டாதான் சுகாவும். இன்னைக்கு ஆண்டவர் பேசும் பொழுது நிறைய பேருக்கு கஷ்டமா இருந்திருக்கும். உங்களை கஷ்டப்படுத்துறதுக்காக ஆண்டவர் பேசல, உங்களை சுகப்படுத்துவதற்காக தான் அப்பா பேசுறார். நீ மனம் திரும்ப மாட்டாயா என்றவர் காத்து கொண்டிருக்கிறார். நாம் வாழக்கூடிய இந்த காலத்தில் ஆண்டவர் இந்த பூமியை எப்படி விட்டு விடுகிறார் என்றால், பாவம் செய்கிறவன் இன்னும் பாவம் செய்யட்டும் என்று விட்டு விடுகிறார். பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாய் இருக்கட்டும் என்று விட்டு விடுகிறார். அப்படி விட்டு விடுகிற கேட்டகரியில சகோதரனே, சகோதரி, நீ வந்து விடக்கூடாது. நீ அகண்ட வழியிலே போய் கொண்டிருக்கிறாய். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உன்னை நான் குறுகின வழிக்கு அழைக்கிறேன். நீ வருவாயா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உன்னை நான் குறுகின வழிக்கு கூட்டிட்டு போக அனுப்பப்பட்டிருக்கிறேன். என்னோடு சேர்ந்து நீ வருவாயா? அகண்ட பாதையை விட்டு விட்டு இந்த குறுகின பாதைக்கு நீ வருவாயா? நீ ஒப்பு கொடுப்பாயா? என் அப்பா உன்னை தேடுகிறார். என் தகப்பன் உன்னை தேடுகிறார். உன் வாழ்க்கையில பலத்த அற்புதங்களை செய்ய அவர் விரும்புகிறார். உன் கண்ணீரையெல்லாம் ஆனந்த களிநடனமாக மாற்ற விரும்புகிறார். உனக்காக விருந்தொன்றை அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அந்த விருந்திலே நீ உட்காருவதற்கு நீ ஆயத்தம் இல்லாமல் போய்விடக் கூடாது என்பதற்காகத்தான் இப்பொழுது அவர் உன்னை ஆயத்தப்படுத்துகிறார். உன்னை தாழ்த்து சகோதரனே. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே.
தாவீதினுடைய வாழ்க்கையிலிருந்து, அவர் விழுந்த பாவத்திலிருந்து, அவர் மீண்ட அந்த விஷயத்திலிருந்து, அந்த சம்பவத்திலிருந்து இவர்கள் இன்றைக்கு பாடம் கற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது இந்த மக்கள் மனம் திரும்பி தன்னை ஒப்படைக்கிறார்கள். இந்த மக்களை ஆசீர்வதி. இவர்கள் வீட்டுக்குள் இதை ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளின் வழியாக உம்முடைய கருணை வழிந்தோடி வரட்டும் அப்பா. ஒவ்வொரு மகனுக்கும் மகளுக்கும் பாவ விமோசனத்தை கொடுப்பீராக. உடைய கண்ணீரையெல்லாம் துடைப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் தொடுகிறேன். விடுதலையை பெற்றுக் கொள்வீர்களாக. இவையெல்லாம் எங்கள் ஆண்டவர் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஆமென்.